வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்போவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இப்போது நீதிமன்றங்களினுடைய அப்சர்வேஷன்ஸ் மற்றும் அவங்களுடைய கேள்விகள் ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா 2 வழக்குகள், அதுல திருப்பதி லட்டு விவகாரம் ஒன்று, அடுத்ததாக ஜக்கி வாசுதேவினுடைய வழக்குகள். இதுல ஜக்கி வாசுதேவ் குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா 2017 நீங்க ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருந்தீங்க. கோவை ஈஷா யோக மையத்துல ஆதியோகி சிலை எழுப்பப்பட்டு அது திறக்கப்பட்ட போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். அப்போதே உங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருந்தீங்க. இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அவர்களுடைய அப்சர்வேஷன்ஸ் கேள்விகள் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஜக்கி வாசுதேவனுடைய மகள் அவங்களுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து ஒரு நல்ல வாழ்க்கை முறைய நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஏன் மற்ற பெண்கள் சன்னியாசி ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வியை, முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ஈஷா பவுண்டேஷன்ஸுடைய ஒட்டுமொத்த குற்ற வழக்குகளையும் ஒன்று திரட்ட சொல்லியிருக்காங்க காவல்துறை கிட்ட. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பரவாயில்ல. இப்போதைக்கு நீதிமன்றங்கள் ஓரளவுக்கு ஒரு சில வழக்குகளில் உண்மையை பேசக்கூடிய, கண்டித்து சொல்லக்கூடிய ஒரு செயல்களில் ஈடுபடுவது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அவர்கள் அவுட் ஆஃப் த பர்வியூ, அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நியாயமான கேள்விகளை கேட்பது, அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அது ஈசா பவுண்டேஷனாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஏன் என்ற நியாயமான கேள்வியை அவர்கள் கேட்பதில் உண்மையிலேயே அந்த நீதிமன்றங்களை, அந்த நீதிபதிகளை நாம் பாராட்ட வேண்டும். கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி, வழக்கு விசாரணை இன்னும் சரியாகவே அதை தீர்ப்பு, அதனுடைய ரிசல்ட்டவே ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ணாம நீங்க எப்படி ஒரு கமிட் பண்ண முடியும்? ஒரு ரிலிஜியஸ் சம்பந்தமா ஒரு குற்றச்சாட்டை எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று திருப்பதி லட்டு சம்பந்தமா சந்திரபாபு நாயுடு எழுப்பிய அந்த செய்த அரசியலை பற்றி தலையில் குட்டு வைத்திருக்கிறது உயர் நீதிமன்றம், ஹைதராபாத்தினுடைய உயர் நீதிமன்றம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈசா பவுண்டேஷனுக்கும் இந்த கேள்வியை நீதிபதி சுப்பிரமணியம் நினைக்கிறேன் அவர் கேட்டிருக்காரு. அவர் சரியான கேள்வியை தான் கேட்டிருக்கார். உங்கள் மகளுக்கு திருமணம் செய்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் செய்ய உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் மற்றவர்கள் மகளை நீங்கள் மொட்டையடித்து இப்படி சன்னியாசியாக்கி பெற்றோரிடமிருந்து பிரிப்பது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வியையும் கேட்டு, அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வழக்குகளையும் தாக்கல் செய்ய சொல்லி இதனுடைய உள்ளார்ந்த பிரச்சனை என்ன என்பதை பற்றி விரிவாக விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட அதாவது ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய, அது ஆணோ பெண்ணோ, அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எந்த பாத்தை சூஸ் பண்ணணும், எப்படி போக வேண்டும் என்ற உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமை தானாக வந்ததா, இல்ல வற்புறுத்தப்பட்டு அந்த உரிமை வந்ததா, இல்ல இருக்கக்கூடிய சூழலின் காரணமாக இது பதிலாக முன்வைக்கக்கூடிய விஷயமும் அதான் இருக்கு. அவர்கள் உரிமை, அவர்களா சன்னியாசி ஆகினதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்ன்றதான் அவங்களும் கேக்குறாங்க. அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்த பிறகு என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மையா இருக்கும். அங்க இருந்துகிட்டு என்ன சொன்னாலும் சரி, அது அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஈசா பவுண்டேஷன் ஆகத்தான் இருக்கும் ஒழிய, அங்கிருந்து அவர்கள் வெளியே சுதந்திரமாக இருக்கும் பொழுது என்ன பேசுகிறார்களோ அதுதான் உண்மையாக இருக்குமே ஒழிய, அந்த ஈசா பவுண்டேஷன்லேயே இருந்து கொண்டு அப்புறம் அதற்கு எதிராக எப்படி பேசுவார்கள்? அதற்கு எதிராக பேசுவதற்கு வாய்ப்பில்லை. அப்ப என்ன இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்காங்க என்பதை பற்றி, எப்படி இவர்கள் எல்லாம் இப்படி மாற்றப்படுகிறார்கள், இவர்கள் சுயமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அது அவர்களது விருப்பம், அவர்களது இது. ஆனால் இவர்கள் நீதிமன்றம் கேட்ட கேள்வி மிகவும் சரியான கேள்வி என்றுதான் நான் கருதுகிறேன். ஒருவேளை இதன் மூலமாக அட்லீஸ்ட் ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு என்ன நடக்கிறது ஈசா பவுண்டேஷனில், நல்லதும் செய்கிறார்கள், அதே நேரத்தில் மர்மமும் அங்கு இருக்கிறது. அப்ப மரங்கள் நட்டு பல்வேறு விஷயங்களை அவர்கள் பசுமை புரட்சிக்கு வித்திடுகிறார்கள். ஆனால் அதற்கு அதில் செய்த அந்த காவேரி காலிங் என்ற திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி அதுல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. எனவே இதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து, இது உண்மையா, இது உண்மையிலேயே இது நடக்கிறதா, இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதா, இல்லை உண்மையிலேயே இந்த சன்னியாசம் பெறுகிறவர்கள், இங்கு வாலண்டியரா சேருகிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையை உண்மையிலேயே விரும்பித்தான் அங்கு சேருகிறார்களா என்பதை பற்றியெல்லாம் விசாரித்து, யாரேனும் கட்டாயப்பட்டிருந்தால் அங்கிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தவறுகள் நடந்திருந்தால் அங்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால்
அரசுகள், வரக்கூடிய அரசுகள் இதை வந்து அங்கங்கே அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அது கிடப்பில் போடப்படுகிறது. அப்ப கிடப்பில் போடப்படுகிறது என்ற காரணத்தினால் எழக்கூடிய குற்றச்சாட்டுகள் கிடப்பில் போடப்பட்டால் அந்த குற்றச்சாட்டுகளுடைய தன்மை வலுவிழந்துவிடும். அந்த குற்றச்சாட்டுகளுடைய தன்மை வலுவிழந்து அதனுடைய அதனுடைய உண்மைத்தன்மை மறைக்கப்பட்டுவிடும். இதுதான் இங்கே நடக்கிறது. எனவே ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே இதை செய்வார்களா? இதை வந்து விசாரணை நடத்துவார்களா? உண்மை வெளிவருமா? அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா? அது வந்து கார்டாக இருந்தாலும் சரி, இல்ல வந்து கிரீன் கார்டாக இருந்தாலும் சரி, இல்ல பெற்றோர்களாக இருந்தாலும் தங்கள் மகள்களை பறிகொடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இல்ல மகள்களை விரும்பி அனுப்பிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நீதி. அந்த நீதியை உறுதியாக டெலிவர் பண்ணக்கூடிய வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதை சரியாக அந்த கடமையை சரியாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. எனவே இவர்கள் எந்த அளவிற்கு இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இதை நேர்மையாக செயல்படுகிறார் என்பதை பொறுத்துதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியினுடைய தன்மை வெளிப்படும். அந்த அளவுக்கு அதிகாரமிக்க ஒரு அதிகார பீடமாக ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்கிறதான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது ஈஷா ஃபவுண்டேஷனையோ இல்ல ஜக்கி வாசி அவர்களையோ ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய நிலை உயர்நீதிமன்றத்துல வந்ததே வந்து ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு ஒரு மூடு திரையாகத்தான் அது இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்க? ஆமாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து இங்க டான்ஸ் ஆடுறாரு, கவர்னர்கள் போய் டான்ஸ் ஆடுறாங்க, நடிகைகள் போய் டான்ஸ் ஆடுறாங்க, நடிகர்கள் போய் டான்ஸ் ஆடுறாங்க. அப்ப இத்தனை பேரும் போய் அங்க டான்ஸ் ஆடக்கூடிய இடத்துல வந்து அப்புறம் பவர் பாலிடிக்ஸ் இருக்காதா? அப்ப இந்த பவர் பாலிடிக்ஸே இருப்பதுதான் வந்து இங்க வந்து இடி போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து ஊழல் பண்ற இடத்துல வந்து மணி லாண்டரிங் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. ஊழல் வந்து கரப்ஷன் கேஸ் வந்து யார் ஆதாயம் பெற்றார்களோ ஆதாயம் செய்து கொடுத்தவர்கள் பணம் வாங்குகிறார்கள். இது ஊழல். இதுல மணி லாண்டரிங் கேஸ் வந்து இடி தலையிடுகிறது. ஆனால் ஆக்சுவலா மணி லாண்டரிங் நடக்கக்கூடிய இடங்களுக்கு இடி செல்வதில்லை. ஏன்னா பிரதமர் முதற்கொண்டு பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள் என்று அனைவரையும் தன் கைக்குள் தன் சட்டை பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு ஒரு இந்த ஈசா யோகா என்ற பெயரிலே இருந்து கொண்டு கோயில்களை எல்லாம், அதாவது மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களை எல்லாம் பிடுங்கி பிஜேபியினுடைய கையில் கொடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஈசா யோகத்தினுடைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அவருக்கு எந்த அளவிற்கு அதிகார செல்வாக்கு இருக்கிறது என்பது திமுக அரசு வந்து 3 ஆண்டுகளுக்கு கழித்தும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதிலிருந்தே உங்களுக்கு தெரியவில்லையா? எதிர்கட்சியாக இருந்த பொழுது எதிர்த்தது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கடுமையாக விமர்சித்தார். இன்றைக்கும் அந்த குரலை அவர் ஜக்கி வாசுதேவ் ஒழிக்கவில்லை. அவரது குரல் அரசின் பாதுகாப்பிலிருந்து மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களை எல்லாம் பிடுங்கி பிஜேபி இன்றைக்கு மெஜாரிட்டி இன்றைக்கு வந்து கோயில் நிலங்களை அதிகமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் யார் என்று சொன்னால் அதில் அதிகமாக பிஜேபியும் அதை சார்ந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தான் கோயில் நிலங்களை அதிகமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இந்த இவர்களுக்கு சட்டப்பூர்வமாக இந்த கோயில்களை தாரை வார்ப்பதற்கு திட்டம் போட்டு வேலை செய்கிறார் திரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். அப்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டத்தை டெஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த ஜக்கி வாசுதேவ் அவர்கள் முயற்சிக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு வாழாவிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அப்ப இதை எப்படி நீங்க அப்ப என்ன அர்த்தம்? பிரைம் மினிஸ்டருடைய செல்வாக்கு, இல்ல மத்திய ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கு, அமைச்சர்களது செல்வாக்கு, கவர்னர்களது செல்வாக்கு, இத்தனையும் பயன்படுத்தி இங்கு வந்து இது நடக்கிறது என்று சொன்னால், இடி இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று சொன்னால், இந்த இத்தனை அமைச்சர்கள், அதிகாரிகள், இந்த அரசியல்வாதிகளது பணம் இந்த ஈசா யோக ஃபவுண்டேஷன் மூலமாக மணி லாண்டரிங் செய்யப்படவில்லை என்பது என்ன நிச்சயம்? அப்ப இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்றதுக்கு இங்கெல்லாம் போய் ஒரு ரைடு விட வேண்டியதானே, ஒரு செக் பண்ணி சொல்ல வேண்டியதானே ஊடகத்திற்கு, ஈசா யோகம் வந்து மணி லாண்டரிங்கில் ஈடுபடவில்லை, நாங்கள் விட்ட இடி ரைடின் மூலமாக அவர்கள் ஈடுபடவில்லை, அவர்கள் நியாயமாக செயல்படுகிறார்கள் என்று ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருங்களேன், நம்ம எல்லாம் ஏத்துக்குவோம். அதை இதுல வந்து கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடமாகவும் ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்கு. ஒரு கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைகள் கூட வந்து அங்கதான் நடைபெறுது அப்படின்ற அளவுக்கு எல்லாம் செய்திகள்ல வந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. நம்ம அது வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நீங்க எப்படி அதை அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணையணும், அதுக்கு வந்து எஸ்பி வேலுமணி வந்து உதவி செய்யணும், அந்த மீட்டிங் எல்லாம் ஈஷா ஃபவுண்டேஷன் தான் நடக்குதுன்ற அளவுக்கு ஒரு பேசுபொருள் இருக்கு இல்லையா? அதை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்க? ஒரு சாமியார் வந்து யோகா சொல்லி கொடுப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மக்களை நல்வழிப்படுத்துவதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது.
ஈசா யோகம் வந்து மரம் நடுவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. காவிரியை பாதுகாப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நல்லா செய்யட்டும். அதெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள், அந்த பணிகள் எல்லாம் வந்து நம்ம வாழ்த்துவோம், பாராட்டுவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனால் இந்த பிரிடெக்ஸ்ட்ல இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறோம் என்ற பெயரிலே அரசியல் செய்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்ப அரசியல் செய்வது, அரசியல் இன்ஃபுளுயன்சராக இருப்பது, அதிகார வர்க்கத்தில் ராஜகுருவாக மாறுவது, அந்த ராஜகுரு வந்து அரசியல்வாதிகள் மத்தியிலே காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுப்பது, பிரச்சனைகளை முடித்து கொடுப்பது, புரோக்கர் வேலை பார்ப்பது, இதெல்லாம் வந்து ராஜகுரு செய்யற வேலையாது. ராஜகுரு என்னுடைய அட்வைஸ் அந்த நாட்டுக்கு நலம் பெறக்கூடிய திட்டங்களையும் நாட்டுக்கு நலம் பெறக்கூடிய விஷயங்களையும் பண்ணணும். ஆனா அதை தாண்டி இவர்கள் அரசியல் புரோக்கர் தனம் பண்ணுகிறார்கள், அரசியல் புரோக்கர் வேலை பார்க்கிறார்கள். அப்ப என்ன என்ன நடக்குது? அங்க கட்சிகளை கவிர்க்கிறார்கள், ஆட்சிகளை பிடிக்கிறார்கள், தனக்கு வேண்டாத கட்சிகளை பிளக்கிறார்கள், ஜாதி மூலமாக பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள், மதத்தின் மூலமாக பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள். இதன் மூலமாக மக்களுக்கு இவர்கள் கெடுதல் செய்கிறார்கள். ஒரு ஒரு சிஸ்டத்தை வந்து குலைக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கு. அதில் வந்து விழுகக்கூடிய விட்டில் பூச்சிகளாக இதெல்லாம் ஒரு வெளிச்சம், இந்த வெளிச்சம் நம்மளை பாதுகாக்கும் என்று சென்று விழுந்து தங்களையே இழக்கக்கூடிய விட்டில் பூச்சிகளாக போகும் அரசியல்வாதிகளை நீங்கள் என்ன சொல்வீர்கள்? எங்களை வந்து காப்பாத்துங்க. இப்ப பிஜேபியினுடைய செல்வாக்கு வேணும், மோடியினுடைய ஆதரவு வேண்டும், இல்ல இந்த அமைச்சருடைய ஆதரவு வேண்டும், இல்ல இந்த முதலமைச்சருடைய ஆதரவு வேண்டும், இதற்கு இந்த சாமியாரை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இவர் ஹவாலா பணம், அவர்களது ஹவாலா பணம் இவர் மூலமாக டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறது. எனவே இவர் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் என்ற அடிப்படையில் தான் இந்த அரசியல் சாணக்கியத்தனங்கள் இந்த குருஜிக்கள் மூலமாக நடக்கிறது, இந்த சாமியார்கள் மூலமாக நடக்கிறது. அப்ப இந்த சாமியார்கள் இதற்கெல்லாம் வந்து அடித்தளமிட்டு இந்த அரசியல் வியாபாரத்தை, அரசியல் புரோக்கர் தனத்தை சில பேர் மீடியாக்களில் பண்ணுகிறார்கள், சில பேர் இப்படி சாமியார் வேடம் போட்டு செய்கிறார்கள். அல்டிமேட்டா எங்கன்னா அங்க பணம் தான், பணமும் பதவியும் அதிகாரமும் தான் இதை முடிவு செய்கிறது. எனவே இந்த அதிகாரத்திற்கு இந்த அதிகாரம் ஏன் என்று சொன்னால் இந்த ஜக்கி வாசுதேவையோ இல்ல வந்து எத்தனையோ சாமியார்கள் நீங்க நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா அத்தனை பேருமே போக்சோ சட்டத்துல இல்ல கற்பழிப்பு குற்றத்துல அந்த ராம் ரஹீம்னு ஒரு ஆளு அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அதே மாதிரி தேரா சச்சா சவுதாவுடைய குரூப்பினுடைய குருஜி வந்து இந்த கொலைகேஸ்ல உள்ள போனார். இப்படி ஏகப்பட்ட குருஜிக்கள் உள்ள போயிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கொஞ்சம் ஹை லெவல் குருஜிக்கள் இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் மணி லெவல்லயும் அரசியல் ஈசா ஃபவுண்டேஷன்லயும் ஒரு போக்சோ வழக்கு ஒண்ணு இருக்கு. இருக்கு. அதுதான் வந்து விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு நாளைக்கு விசாரிக்கிறாங்கன்னு தெரியாது. அது விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீதி வராது. இந்த மாதிரியான சாமியார்கள். இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து இந்த லட்டு விவகாரத்தை கையில் எடுத்தார் இல்லையா? இதற்கு பின்புலமாக வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஏன் கையில் எடுக்கிறாரு? ஜெகன்மோகன் ரெட்டிய தாக்குவதற்காக, ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய பெயரை கெடுப்பதற்காக இப்படியான முயற்சியை அரசியல் ரீதியாக முன்னெடுக்கிறார் நாயுடுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இது இன்னொரு புறத்துல வந்து பிஜேபி வளர்ப்பதை தடுப்பதற்காக பிஜேபியினுடைய அஜெண்டாவை தான் கையில் எடுத்துட்டா இங்க பிஜேபிக்கு வேலை இல்லாம போயிடும் அப்படின்றதுக்காக நாயுடு செய்த ஒரு வேலையா இருக்குமா? இல்ல ஏன் திடீர்னு இதை எடுக்கணும், அது இப்போ ஏன் நீதிமன்றத்துல போய் கூட்டு வாங்கணும், ஏன் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி ஜெயக்கூடிய அஜெண்டாவை இவங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, சாஃப்ட் இந்துத்துவ அப்ரோச்சை அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா இவர்கள் வந்து இவர்களால் ஜெயிக்க முடியாது. அதுக்கு பிஜேபியே பெட்டர் இல்ல. ஹிந்துத்துவா பிராக்டிஸ் பண்றவங்க பெட்டரா, சாஃப்ட் இந்துத்துவா பிராக்டிஸ் பண்றவங்க பெட்டரா? யார் பக்கம் நிற்பாங்க மக்கள்? ஹிந்துத்துவாவை விரும்புவர்கள், ஹிந்துத்துவாவை நம்புவர்கள், ஹிந்துத்துவாவினுடைய அஜெண்டாவை விரும்புவர்கள், முழுமையான இந்துத்துவாவை செயல்படுத்தக்கூடிய பிஜேபி பக்கம் நிற்பார்களா, இல்ல இந்த சாஃப்ட் இந்துத்துவா வேடம் போடக்கூடிய கபட வேடதாரிகளின் பின்னால் செல்வார்களா? நீங்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு பிஜேபியோடு இருந்து கொண்டு பிஜேபி ஒழிக்க முடியும்? பிஜேபி உங்களை தான் ஒழிக்கும். அதான் வரலாறு. பிஜேபி யாரிடமெல்லாம் கூட்டணி வைத்ததோ அந்த கட்சிகளை ஒழித்ததாகத்தான் வரலாறு. பிஜேபியுடன் சேர்ந்த கட்சிகள் பிஜேபி ஒழித்ததாக வரலாறு இல்ல. எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க. சிவசேனா யார் ஒழித்தது? பிஜேபியுடன் சேர்ந்த பிஜேபி ஒழிஞ்சதா, சிவசேனா ஒழிஞ்சதா? லோக்தல் யார் ஒழிச்சது? நிதிஷ்குமார் யார் ஒழிச்சது? நிதிஷ்குமார் ஒழிஞ்சாரா இல்ல வந்து பிஜேபி ஒழிஞ்சதா? சொல்லுங்க. அடுத்து நீங்க வந்து அதிமுகவே எடுத்துக்கலாம். அதிமுக எடுத்துங்க. அதிமுக 2 பேரும் 3 பேரும் போய் காலில் விழுந்தாங்க. யார் ஒழிஞ்சது? யாரு அழிஞ்சு கிடக்கிறது? யாரு வந்து எந்திரிக்க முடியாம கிடக்கிறது? அதிமுகவா பிஜேபியா? அப்ப பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி வைத்துக் கொண்டு
யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ, ஜெகன்மோகனா இருக்கட்டும், ஜெகன்மோகன் தனித்து விடப்பட்டு இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டார். ஏன்னா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தவர். ஓகே. அடுத்து பவன் கல்யாண். இப்ப அவர் ஒரு சங்கியா மாறி இருக்கிறார். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சங்கியாக மாறி இருக்கிறார். அடுத்து சந்திரபாபு நாயுடு. வேற வழி இல்ல, காங்கிரஸுக்கு எதிரா இருக்கணும் என்று சொல்லி நீங்க கூட்டணியில இருக்கீங்க. அப்ப நீங்க 2 பேரும் உங்க 2 பேரையும் ஒழிச்சு பிஜேபியை அங்க ஆட்சிக்கு கொண்டு வருவதுதான் பிஜேபியோட அஜெண்டா. அப்ப உங்க 2 பேரையும் எப்படி ஒழிக்கணும்? அப்ப நீங்க லட்டு பிரச்சனைய உருவாக்கி பிஜேபி ஒழிச்சிடலாம்னு லட்டு பிரச்சனை உருவாக்குனாரா சந்திரபாபு நாயுடு? கலப்படமே ப்ரூவன் ஆகாத லட்டு விஷயத்துல 11 நாள் விரதம் இருந்தார் இல்லையா பவன் கல்யாண்? அதான் இதெல்லாம் வந்து நடிகர் தானே. நீ என்ன மோடியை விட பெரிய நடிகர் பவன் கல்யாண் நிரூபிச்சாரா இல்லையா? உனக்கு மட்டும்தான் விரதம் இருக்க தெரியுமா? உனக்கு மட்டும் தான் கோயிலா போக தெரியுமாயா? எனக்கு போக தெரியும். நான் விரதம் இருப்பேன். நான் வந்து கோயிலை சுத்தப்படுத்துவேன். அப்ப இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் வந்து இந்த அளவிற்கு சங்கியாக மாறி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. என்னைய வந்து பவன் கல்யாணுக்கு கூட்டு சென்றார்கள். பவன் கல்யாணுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று. நான் ஒரு நாள் 2 முறை சந்தித்தேன். 2 முறை சந்தித்து ஆலோசனை சொன்னேன். ஆனா அதை கேட்டு புல் வாங்கக்கூடிய நிலையில் அந்த பவன் கல்யாண் இல்லை. அப்பொழுது தோற்றார் அவர். அவர் தோற்றார். இப்பொழுது சங்கியாக மாறி இப்பொழுது பிஜேபியோட பெரிய சங்கி என்ற அளவிற்கு தன்னை மாற்றிக்கொண்டு அவர் வந்து இன்றைக்கு அரசியலிலே சந்திரபாபு நாயுடு காலி பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்து அடுத்த முதலமைச்சராக அவர் வர வேண்டும். சந்திரபாபு நாயுடு காலி செய்து அவர் வர வேண்டும். அந்த இடத்திற்கு வர வேண்டும். அதற்கு சங்கி வேடம் தான் சரியாக இருக்கும். அது பிஜேபியினுடைய ஆதரவு தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் என்ற நிலையை அவர் எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே சந்திரபாபு நாயுடுக்கு ஆபத்து பவன் கல்யாணை விடுவது, பவன் கல்யாணை விடுவது பிஜேபிக்கு ஆபத்து. பிஜேபி இருப்பது பவன் கல்யாணுக்கு ஆபத்து, பிஜேபி இருப்பது சந்திரபாபு நாயுடுக்கு ஆபத்து, சந்திரபாபு நாயுடு இருப்பது பவன் கல்யாணுக்கு ஆபத்து. அப்ப வந்து 3 பேரும் தன்னை தாங்களே எப்படி குழிவெட்டி காலி செய்வது என்பதை திட்டமிட்டு அவர்களுக்கு தாங்களே வரும் காலகட்டங்களில் குழிபறித்துக் கொள்வார்கள். அவர்கள் குழியிலே அவர்களே விழுவார்கள். இது எழக்கூடியவன் புத்திசாலி. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.